அல்ஜிப்ரா. இதுல பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இதுவும் இனி நமக்கு அல்ஜிப்ராவில் கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம ஸ்டாட்டு அல்ஜிப்ரா இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் கஷ்டப்படுற மாதிரி இதில் புரியாத விஷயங்கள்னு எதுவும் இருக்காது. டைரெக்டாக உங்களோட ப்ளஸ் மைனஸ் இந்த ஆப்ரேஷனை சுற்றி தான் போகும். ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷனுக்கான முதல் டெஃபினேஷன். நிறைய சம்ஸ் இது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்தா மட்டும் தான் இதெல்லாம் நிற்கும். an expression of the form definition எழுதிக்காங்க. an expression of the form an expression is of the form an expression is of the form a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc plus an. ஒரு பாலினாமியல் மாதிரி கொடுத்துருக்கேன். is called the nth degree polynomial is called the nth degree polynomial of x. xல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி nth degree polynomial of x where n is positive integer. where n is positive integer where n is positive integer. என்னங்கிறதுல பாசிட்டிவ் இன்டீஜர். அதே நேரத்தில் வேற என்ன இருக்குதுல a0, a1, a2 எக்ஸெட்ரா an. இது எல்லாமே கோஎஃபிஷியன்டா இருக்கு. கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் கான்ஸ்டன்ட். இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அதே நேரத்தில் இந்த முதல் வேல்யூ இருக்கு பாருங்க, இந்த a0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ இது தெளிவா இருந்தா போதும். இந்த எக்ஸ்பிரஷன்ல ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனா மாறிடும். ஸோ நோட், இந்த மேல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கவனிச்சுக்காங்க. இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தா என்ன வரும்னு பாருங்க. a0 எக்ஸ் பவர் n பிளஸ் a1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் an ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. nth டிகிரியில ஒரு ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆகுது. is called the algebraic equation is called the algebraic equation with the degree n. ஸோ நல்ல பேசிக் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் டக் 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 மூவ் ஆயிடலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கேன், அதை a0 எக்ஸ் பவர் n ஆரம்பிச்சு அப்படியே குறைச்சிட்டே போயிருக்கேன். எது வரைக்கும்னா an வரைக்கும் போயிருக்கேன். எக்ஸ் பவர் n டிகிரி அப்படியே ஒன்றா குறைச்சிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வரைக்கும் மூவ் ஆயிடுச்சுங்க. இஸ் கால்டு nth டிகிரி பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். n பாசிட்டிவ் நம்பர், இந்த a0 a1 எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பாலினாமியல் டைப்ல இருக்கக்கூடியதை எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டதுனால ஒரு ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆயிருக்குது. இதுதான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடியது சில கேரக்டர்ஸ் எல்லாம் உண்டு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஃபேக்டார் தியரம், ரிமைண்டர் தியரம் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு தியரம் இப்போ பார்த்துருவோம், ரிமைண்டர் தியரம். ரிமைண்டர் தியரம். ஸோ ரிமைண்டர் தியரம் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இஃப் த பாலினாமியல் f of x is divided by if the polynomial f of x is divided by x minus a. ஒரு பாலினாமியல் கொடுத்துறாங்க, f of xங்கிற பாலினாமியலை கொடுத்துட்டு இது போல இந்த பாலினாமியலை x minus a வால டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? then the remainder is then the இப்போ 4 2 வால 3 வால டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வருதுன்னு சொல்றோம். ஒரு பாலினாமியலவே x minus a வால டிவைட் பண்றோம். is divided by then the remainder is then the remainder is f of அந்த ஏவை தூக்கிட்டு வந்து அப்படியே இங்க போட்டா முடிஞ்சு போச்சு. f of a. ஒருவேளை இங்க பிளஸ் ஏன்னு போட்டிருந்தா இங்க f of மைனஸ் ஏன்னு வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரிமைண்டர் வந்து f of மைனஸ் ஏ அப்படின்னு காட்டியிருக்கணும். இங்க எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்தா அப்படிதான் வரும். எது கொடுத்திருந்தாலும் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸோட வேல்யூ ஏன்னு கண்டுபிடிச்சி அந்த பாலினாமியல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றது தாங்க.
அடுத்தது இதை வச்சு இருக்கக்கூடிய சில ரிமார்க் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ரிமார்க், if f of a is equal to 0, if f of a is equal to 0, if f of a equal to 0, அப்படி ஒரு பாலினாமில x மைனஸ் ஏல டிவைட் பண்ற போது அந்த ஏவை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம், எனக்கு வேல்யூவே ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அந்த x மைனஸ் ஏங்கிறது ஒரு ஃபேக்டரா இருக்கும். அதான் ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது. if f of a is equal to 0, then the polynomial f of x, then the polynomial f of x as a factor of x minus a. So answer 0ன்னு கிடைச்சது அப்படின்னா f of xங்கிற பாலினாமியலுக்கு அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ இது ரொம்ப சின்ன கிளாஸோட கான்செப்ட் தான். ரெண்டாவது ரிமார்க் என்னன்னு பாருங்க. இப்போ ரெண்டு வேல்யூ ஏன்னு ஒன்று பின்னு ஒன்று ரெண்டுமே ஃபேக்டரா இருக்குமா? இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்படி எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -3, எக்ஸோட வேல்யூ -2ன்னு வருது. ரெண்டு ஃபேக்டர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி தான் இங்க. அப்போ ரெண்டு ஃபேக்டர் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபேக்டருக்கும் ஒரே சைனா இருக்கு பாருங்க, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க இதுல இருந்து, ரெண்டு ஃபேக்டருக்கும் சேம் சைனா இருந்தது அப்படின்னா அப்போ இதனுடைய ரூட்டு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் என்ன சொல்றேன்னு பார்ப்போம். if f of a and f of b has same sign, if f of a and f of b has same sign, ஸோ ஏன்னு ஒரு வேல்யூக்கும் பின்னு ஒரு வேல்யூ எடுத்து அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம், சேம் சைன் வருதுன்னா it is does not follow that it is does not follow that f of x equal to 0 has no root between a and b. ஸோ நீங்க எஃப் ஆஃப் ஏபி என்னங்கிறதெல்லாம் பிறகு சொல்லுவாங்க, அப்ப பேசிப்போம். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு தூக்கிடாதீங்க. ஏன்னு ஒன்று பின்னு ஒன்று வேல்யூ கொடுத்து அதை ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சேம் சைன் ஆன்சரே வருது அப்படின்னா இட் இஸ் டஸ் நாட் ஃபாலோ த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0ன்னு கிடைக்காது, அது ஃபாலோ பண்ணாது. ஆல்சோ இந்த ரூட் வந்து ஏவுக்கும் பிக்கும் நடுவுல இருக்காது அப்படின்னு போட்டாங்க, எப்ப சேம் சைனா இருக்கிற போது. இதுவே வந்து டிஃபரண்ட் சைனா இருந்தது அப்படின்னா அது மூணாவது ரிசல்ட் எழுதிப்போம். ரிசல்ட் நம்பர் 3, if f of a and f of b, f of a-வும் f of b-யும் பார்க்கிறோம், are different sign, ரெண்டுத்துக்கும் சைன் பார்க்கும்போது டிஃபரண்ட் சைனா இருந்ததுன்னா a and b are different sign, then at least one root of the equation, then at least one root of the equation f of x is equal to 0, then at least one root of the equation f of x is equal to 0 and the root lies between a and b, and f of x is 0 must lies between a and b, ஏவுக்கும் பிக்கும் இடையில அதனுடைய ரூட் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற ஒரு சில இந்த விஷயமெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ பாருங்க 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒரு ரூட்டா இருக்கும், எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் சேம் சைனா வந்தா ரூட் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்காது. எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது டிஃபரண்ட் சைனா வந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ரூட் இருக்கும் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்கிறதுல ரியல் ரூட்டு, இமேஜினரி ரூட்டு, காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல் டைப் ஒரு 7-8 டைப் மேல நம்ம இதை ரன் பண்ண போறோங்க. ஸோ முதல் டைப் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும்.
ஒரு ஒரு டைப்பா படிப்படியா அப்படியே பார்த்துட்டே வருவோம். இன்னும் ஒரு 3 டெஃபினேஷன் நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அதை எழுதிட்டு அப்படியே வருவோம். இப்போ நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். அடுத்த ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அடுத்த டெஃபினேஷன், ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இஃப் அந்த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் தான் முன்னே சொன்னோம், ஃபேக்டார் தியரம் கரெக்டா இருக்கும், மேட்ச் ஆகும். நீங்க அந்த அந்த எதால டிவைட் பண்ணுமோ அதை அந்த பாலினாமியல போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோன்னு காட்டும். ஸோ இஃப் எஃப் ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ, இஃப் எஃப் ஆஃப் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ்ங்கிறதுக்கு பதிலா அங்க ஆல்பான்னு வச்சிருக்கேன். ஆல்பாங்கிற வேல்யூ கொண்டு போய் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் போது ஆன்சர் ஜீரோ அப்படின்னா கட்டாயமா நமக்கு ஆல்பாங்கிறது ஒரு ரூட்டா இருக்கும். தென் ஆல்பா இஸ் கால்ட் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். தென் alpha is called the roots of the equation f of x. ஓகேங்களா? அடுத்தது ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் ஒரு தியரம், ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் அல்ஜிப்ரா. ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் அல்ஜிப்ரா. Every equation has at least one root. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் குறைஞ்சது ஒரு ரூட்டாவது இருக்கும் அப்படின்னு. எவ்வரி ஈக்குவேஷன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ரூட் ஆர் இமேஜினரி ரூட். இது இருக்குமா? எவ்வரி ஈக்குவேஷன் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ரியல் ஆர் இமேஜினரி ரூட். ஒவ்வொரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட், அப்படி இல்லைன்னா ஒரு இமேஜினரி ரூட்டாவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. An nth degree equation has exactly n root and an nth degree equation has exactly n root. அப்ப நமக்கு டிகிரி ஒரு பாலினாமியலோட டிகிரி எவ்வளவு இருக்கோ அத்தனை ரூட் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல சொல்ல வருது. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்குமே ஒரு ரூட்டாவது இருக்கும். இப்போ எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, டிகிரி ஒன்னு, ஒரு ரூட் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அல்லது பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படி கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் வரும் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஐ. இப்படி குறைஞ்சது அதுக்கான ரூட் இருக்கும். ஐதர் ரியல் ரூட் ஆர் இமேஜினரி ரூட்டா இருக்கும். எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை ரூட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் தியரம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இர்ரேஷனல் ரூட்ங்கிற ஒரு டெஃபினேஷன். இர்ரேஷனல் ரூட். அப்ப இர்ரேஷனல் ரூட்ங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப தெரிஞ்ச வரைக்கும் பாலினாமியல்னா என்னன்னு பார்த்துக்கிறது பெரிய விஷயங்களா இப்ப நம்ம சொல்லி கொடுத்தல அல்ஜிப்ராவில். பாலினாமியல் எப்படி இருக்கும், ரிமைண்டர் தியரம் எப்படி இருக்கும், ஃபேக்டர் தியரம் எப்படி இருக்கும், ரூட்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் தியரம்னா என்ன, இர்ரேஷனல் ரூட்னா என்ன, அவ்வளவுதான் இப்ப பார்த்துருக்கிறது. இஃப் ஏ பிளஸ் ரூட் பி, இர்ரேஷனல் ரூட்டை டிஃபைன் பண்ணிடலாம். இஃப் a plus root b is a root, a plus b, a plus root bங்கிறது ஒரு ரூட்டா இருந்ததுன்னா இது வந்து இர்ரேஷனல் நம்பர் ரூட் போட்டுறதால. தென் இர்ரேஷனல் வந்தாலே அதுக்கு ஒரு பேர் உண்டு, a minus root b is another root. அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு இர்ரேஷனல் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு இன்னொரு ரூட்டை நீங்க செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அதுல சொல்ல வர்றது. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு இது கொடுக்குறேன். இஃப் root a plus root b, இது ஒரு ரூட், is one root, is a root. Then வேற என்னென்ன காம்பினேஷன் ரூட் எல்லாம் இதுக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூட் நம்பர் வந்தா அதுக்கு ரெண்டு, இங்க ரெண்டு ரூட் வந்தனால மொத்தம் 4 ரூட் இது இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க, இந்த ரூட் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் நான் சைனை மாத்தினேன்னா ரூட் பி. ஓகேங்களா? ரூட் ஏவை அப்படியே வச்சிருந்து இதுக்கு மட்டும் சைனை மாத்திருக்கேன்.
இப்ப மைனஸ் ரூட் ஏன்னு வச்சுக்கிட்டு பிளஸ் ரூட் பின்னு ஒண்ணு போடலாம், மைனஸ் ரூட் ஏன்னு வச்சுக்கிட்டு மைனஸ் ரூட் பின்னு போடலாம். ஸோ இந்த 4 பாசிபிளும் உண்டு. ஸோ இந்த மூணுமே அந்த தென் கண்டிஷன்ல நீங்க எழுத வேண்டியதுதான். இஃப் ரூட் ஏ பிளஸ் ரூட் பி இஸ் ஒன் ரூட்டா இருந்துச்சுன்னா தென் அப்ப நீங்க சைனை மாத்துங்க. இதுக்கு பிளஸ்ல இருக்கா, இதுக்கு மைனஸ் போட்டு ஒரு செட் எழுதுங்க, இதுக்கு மைனஸ் போட்டு ஒரு செட் எழுதுங்க, ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டு ஒரு செட் எழுதுங்க. ஸோ அப்போ 1 2 3 4 ரூட் கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் இரேஷனல் ரூட் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் வந்தா தெரியும் உங்களுக்கு, அதுவும் ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அடுத்த டெஃபினேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட். காம்ப்ளெக்ஸ் ரூட் if a plus ib is a root, then காம்ப்ளெக்ஸ் மட்டும் இமேஜினரி போட்டு எழுதிக்கலாம். பிளஸ்னா மைனஸ், மைனஸ் a minus ib is another root. இந்த எல்லா ரூட்டுமே நம்ம கொடுத்துருக்கிற பாலினாமியில சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முக்கியமான டாபிக் உள்ள என்டர் ஆயிட்டோம். ரூட்னா என்ன, அதுல ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் இரேஷனல் ரூட்னா என்ன, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ரூட்னா என்ன. இந்த பாலினாமியல் கதையெல்லாம் நமக்கு ரொம்ப சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். இங்கிருந்தாவது அட்லீஸ்ட் இப்ப போர்ட்ல இந்த செகண்ட்ல என்ன இருக்கோ இங்கிருந்து நீங்க தெளிவா பார்த்துருந்தா கூட போதுமானது. அடுத்தது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பத்தி பார்த்துருவோம். ஸோ அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல. அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். குவாட்ராட்டிக்னா பவர் 2 இருக்கணும். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றது தான். இதுக்கு நம்ம ஃபார்முலா கூட எடுத்துக்கலாம். ஃபேக்டரைஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுலயே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல. ஸோ சம் ஆஃப் த ரூட் இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட், சம் ஆஃப் த ரூட்னா இங்க இருந்து இது பிளஸ் மைனஸ் பிளஸ். ஏன்னா உங்களுக்கு 3 எலமெண்ட் தான் இருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல. அப்போ பிளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே பிளஸ், அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட்னா அடுத்த டேர்ம் பிளஸ் சி பை ஏ. ஸோ இது குவாட்ராட்டிக் இந்த மாதிரி கியூபிக் வந்தா ஒன்னும் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இந்த டேர்ம் பார்த்துக்காங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ். 3 கியூபிக் ஈக்குவேஷன் தான் பிளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கணும். அது nth டிகிரி வரைக்கும் நீங்க கரெக்டா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுவும் நம்ம சின்ன கிளாஸ்ல இன்னைக்கு முழுக்க முழுக்க லோயர் கிளாஸ்ல இது என்ன தேவைப்படுதோ அங்கிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அந்த விஷயங்களை தான் பார்த்திருப்போம். நம்ம லோயர் கிளாஸ்ல தெரிஞ்சுக்காத ஒண்ணு இந்த இரேஷனல் ரூட் அப்படிங்கிறது தான். அதை இங்க புதுசா நீங்க பாக்குறவங்க பார்த்து படிச்சுக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இதே லோயர் கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். டெல்டா அப்படிங்கறத டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஃபார்முலா கொடுத்து அந்த ரூட்ஸோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது தான் அதுல நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெல்டாவோட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு டிஸ்கிரிமினன்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணது தான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே தான். இப்போ இதுல டெல்டா அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல போறோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் என்ன பேருன்னா டிஸ்கிரிமினன்ட், மூலங்களின் தன்மை காட்டி அப்படின்னு பேரு. அப்ப ஏதாச்சும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதுல டெல்டா வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணணும். இதுல 3 கேஸ் உண்டு. முதல் கேஸ் என்ன அப்படின்னா, டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வரலாம், அல்லது டெல்டா வேல்யூ பாசிட்டிவ்னு வரலாம்,
மூணாவது கேஸ் டெல்டா வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு வரலாம். இப்படி இருந்ததுன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் உண்டு. அப்ப டெல்டா வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுன்னா ரூட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். தென் தி ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். தென் தி ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். டெல்டா வேல்யூ ஜீரோன்னு கிடைச்சுன்னா ரூட் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். டெல்டா வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். தென் தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அப்போ கிடைக்கிற அந்த கொஸ்டினுக்கு இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் இதை சால்வ் பண்ண குவாட்ராட்டிக் கிடைக்கிற ஆன்சர் வந்து ரியல் ஆன்சரா இருக்கலாம், அது ரியல் நம்பரா இருக்கலாம். அப்படி அந்த அது ரெண்டும் டிஸ்டன்ஸா இருக்கும், வெவ்வேறு ஆன்சரா இருக்கும். இந்த லெஸ் தேன் ஜீரோன்னு கிடைச்சதுன்னா தென் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. தென் தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. என்ன சார் அர்த்தம்? காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும். ரூட்ஸ் வந்து இமேஜினரி ரூட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது இனிதான் நம்மளோட மெயின் பார்ட், டிஆர்பி கொஸ்டினுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய இடம் வந்திருக்கு இங்கிருந்து. ஸோ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம். இப்போ நமக்கு nth டிகிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ஈக்குவேஷன் என்னன்னா a0 x பவர் n a0 x பவர் n பிளஸ் a1 x பவர் n மைனஸ் 1 a2 x பவர் n மைனஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் an. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கிறேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல். இதனுடைய ரூட்ஸ், the roots are alpha 1, alpha 2, alpha 3, etc. alpha n. இதெல்லாமே மேல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா S1 அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது சம் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் நம்ம இதுக்கு சொன்னோம். சம் ஆஃப் த ரூட்னு கேட்டாங்கன்னா இதோட இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் சம் ஆஃப் த ரூட். இது எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரூட் இருக்கும். சம் ஆஃப் த ரூட்டுக்கு என்ன ஃபார்முலா போட்டு பாருங்க, மைனஸ் பி பை ஏ அப்படின்னு போட்டிருந்தோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு சி பை ஏன்னு போட்டிருந்தோம். இது இங்கே அதே தான். முதல் டேர்ம் பிளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ், அகைன் பிளஸ், அப்புறம் மைனஸ், அப்படி போயிட்டே இருக்கும். இப்ப சம் ஆஃப் த ரூட் பாருங்க, ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3 கொடுத்துட்டாங்க. அப்ப சம் ஆஃப் த ரூட்னா ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா என். இது எல்லாமே ஜென்ரலா ஆல்பா என் அப்படின்னு வச்சுக்கலாம். சம் ஆஃப் த ரூட். இதுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? சம் ஆஃப் த ரூட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ், அடுத்த நம்பர் மைனஸ். அப்போ மைனஸ் a1 பை a0, மைனஸ் a1 பை a0 கிடைக்கும். மைனஸ் a1 பை a0. இது சம் ஆஃப் த ரூட். ஒரு ரூட் எடுத்துக்கிறோம். இப்ப சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட் டேக்கன் இன் டூ ரூட்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? ஆல்பா 1 ஆல்பா 2 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்பா 1 ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 1 ஆல்பா 2 எடுத்த மாதிரி ஆல்பா 1 ஆல்பா 3, ஆல்பா 1 ஆல்பா 3, ஆல்பா 1 ஆல்பா பவர் 4. இதுல வரக்கூடிய எல்லா டூ காம்பினேஷன் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறோம். இப்படி வந்ததுன்னா தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் ரெண்டு ரூட்டா எடுத்தோம். என்னது? ஆல்பா 1ஐயும் ஆல்பா 2ஐயும் சம் பண்ணா இந்த காம்பினேஷன் மாறிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல என்ன பண்ணிருந்தா இது பிளஸ், இது மைனஸ், அடுத்து வரும்போது மறுபடியும் பிளஸ்ன்னு வரணும். பிளஸ் மைனஸ் பிளஸ், அப்ப a2ல ஆரம்பிக்குது. a2 டிவைடட் பை a0 தான். a2 டிவைடட் பை a0. இதே மாதிரி மூணா போச்சுன்னா என்ன வரும்னு பாருங்க. அப்ப ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3, அப்ப சம்மேஷன் ஆஃப் ஈக்குவல் டு மூணு ரூட்டா காம்பினேஷன் பிரிச்சு பண்ணா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அகைன் மைனஸ். அப்ப மைனஸ் a3 பை a0 அப்படின்னு வரும். மைனஸ் a3 பை a0. நான் முதலே சொல்லியிருக்கோம், இந்த a0ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் 0ன்னு வரணும். இல்லைன்னா டினாமினேட்டர்ல 0 போட்டோம்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இது போல ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஆல்பா 1 இன்டூ ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா n. இதெல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா மைனஸ் 1 ஹோல் பவர் n. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு ஃபார்முலா மைனஸ் 1 ஹோல் பவர் n இன்டூ
அந்த கடைசி நம்பருக்கு போயிடணும். ஏஎன் அப்பான் ஏ நாட். இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இதுவரை காப்பி பண்ணிக்காங்க. அடுத்த ஒரு ரிமார்க்குங்க. இதுவும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு பார்த்தது தான். அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷனும் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரேஷனும் பார்த்துருப்போம். ஸோ ஏபி அப்படின்னு சொன்னாவே ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D அந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரேஷன்ல ஒரு 3 ரூட் ஃபார் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் எழுதிக்காங்க. ஃபார் தி கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் கியூப்ல ஒரு குவாட்ராட்டிக் யூஸ் மாதிரி இது கியூபிக் ரூட் கொடுத்துருக்காங்க. ஃபார் த கியூபிக் ஈக்குவேஷன் த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏபியில கொடுத்திருந்தா கேன் பி டேக்கன் as. ஸோ ஏபின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒருவேளை அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த ரூட்ஸ் என்னவா எடுத்துக்கணும்னு பாருங்க. ஏ மைனஸ் டி, ஏ, ஏ பிளஸ் டி. இந்த காம்பினேஷனை மாற்றக்கூடாது, இப்படியே எடுத்துக்கணும். முதல் ரூட், அடுத்த ரூட், அடுத்த ரூட் அப்படின்னு எடுக்கணும். அதே கியூபிக் ஈக்குவேஷன் தான் கொடுக்குறாங்க. ஏபின்றதுக்கு பதிலாக ஜிபியா இருந்ததுன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் ஓகேவா, அந்த ரூட்ஸ் எல்லாம் ஜிபியா இருந்ததுன்னா கேன் பி ரிட்டன் டேக்கன் as. அதை எப்படி எடுக்கணும் ஜிபிக்கு அப்படின்னு பாருங்க. இப்படி இந்த ஆர்டர் தான் எடுக்கணும். ஏ பை ஆர், ஏ, ஏஆர் இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ ஏபியா இருந்ததுன்னா இந்த ஏ மைனஸ் டி, ஏ, ஏ பிளஸ் டினும், ஜிபியா இருந்தா ஏ பை ஆர், ஏ, ஏஆர் இந்த காம்பினேஷன்லையும் அதை எடுத்துக்கணும். இவ்வளவுதாங்க. இது வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல இருக்கிற டைப் 1 கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான பேசிக். ஸோ இப்போ நம்ம ஒரு டைப்பா பார்ப்போம். ஸோ டைப் 1 ப்ராப்ளம்ஸ். டைப் 1 ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 1 முதல் கொஸ்டின் எடுத்துக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். Find the equation with rational coefficient. Find the equation with rational coefficient whose roots are 1 minus root 2, 2. பாருங்க, ஒரு நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு இங்கேயும் இதுவும் ரூட்ஸா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் ரூட்டா இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் போடும்போது the roots are 1 minus root 2, 1 plus root 2, 2. 3 ரூட்ஸ் இருக்கு. இதுக்கான கொஸ்டின்ஸ் நாம இப்ப ரெடி பண்ணணும். அப்போ ஒரு ரூட்டுமே இப்படி எடுத்துக்கலாம். எக்ஸ்ங்கிறது 1 மைனஸ் ரூட் 2. அப்ப இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் ரூட் 2 இது. இன்னொன்னு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 2ன்னு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ரூட் 2 இது ஒரு காம்பினேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்ற போது எக்ஸ் மைனஸ் 2 இது ஒரு காம்பினேஷன். இது பாருங்க, இந்த 3 தான் நமக்கு உண்டான ரூட்ஸா இருக்குது, ரைட்டுங்களா? இததான் ஃபேக்டார்ஸ் அப்படிங்கிறோம். இந்த 3மே நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு ஃபேக்டாரா இருக்கு, இது ஒரு ஃபேக்டாரா இருக்கு, இது ஒரு ஃபேக்டாரா இருக்கு. இப்ப இந்த ஃபேக்டாரை 3த்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை ஃபேக்டாரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணா இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு ரெக்வயர்டு ஈக்குவேஷனுக்குள்ள நாம் போனோம் அப்படின்னா இப்போ இத ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. the required equation is f of x is equal to 0. 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். x minus 1 plus root 2
into x minus 1 minus root 2 into x minus 2 is equal to 0. இது a plus b, a minus b ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப x minus 1 the whole square, a square minus b square ஒன்று minus of root 2 the whole square. இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த x minus 2ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டா கிடைச்சிரும். a minus b the whole squareனா a square plus b square minus 2ab minus root 2 whole squareங்கிறது வெறும் 2ன்னு வந்துடும் into x minus 2 equal to 0. இதை சால்வ் பண்றது தாங்க. ஸோ இதுக்கு மேல இதை ஒன்னொன்னா எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஸோ கடைசி என்ன வருது பாருங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டுனா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்துடும். அப்படியே சால்வ் பண்ணி நான் போட்டுறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 பிளஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ முதல் மாடல் கொஸ்டின் இது போல வரலாம். நீங்க இது மாதிரி 1000 கொஸ்டின் போட்டாலும் இதே தான். அதனால மாடலுக்கு ஒன்னொன்னு பார்த்துக்கிட்டு வேகமா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. மெட்டீரியல் கொடுத்தோடனே அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வாங்கியிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அதுலேயே நிறைய சம்ஸ்லாம் இருக்கு. இப்போ நான் முடிய ஓரளவுக்கு ஐடியா கொடுத்தே வர நீங்க மெட்டீரியலை கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ரூட்ஸ் ஆர் இது போல இருக்கும். அப்போ நீங்க இரேஷனல் ரூட் வந்தாவே அதுல 2 ரூட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதை எழுதி ஒரு ரூட்டுக்கு ரெண்டு ரூட் வந்துச்சுன்னா 4 ரூட் வரும். பிளஸ் இது 1 5ஆ மாறிடும். 5த்துக்கும் அந்த மாதிரி ஃபேக்டர் செட் பண்ணி 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்படி ஒரு தர்ம சங்கடம் வராது, லேட் ஆகும். ஸோ நமக்கு டிஆர்பிஎல்ல இங்கே ரூட் வச்சு அதனுடைய அண்டர் ரூட் என்னன்னே ஆப்ஷன் செட் பண்ணி நமக்கு முன்னாடி ஆண்டுகள்ல கேட்டிருக்காங்க. ஸோ மாடல் ஒரு கொஸ்டின் காட்டியாச்சுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2. Problem number 2. The equation with rational coefficient. The equation with rational coefficient. The equation with rational coefficient. The equation with rational coefficient whose roots are. The equation with rational coefficient. Question number 2. ரெண்டாவது question. The equation with the rational coefficient whose roots are. என்ன ரூட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 plus I அப்படின்னு ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் ரூட் -2 plus √3 அப்படின்னு ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஆன்சர் போடணும். இப்போ உங்களுக்கு இங்க இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus ஐன்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துருந்தா இன்னொரு பேர் நமக்கு கிடைச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus I. இங்க பாருங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 plus √3ன்னு கொடுத்துருந்தா இன்னொரு பேர் கிடைக்கும் நமக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இந்த பிளஸ் √3 போல -√3 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இதுல 4 செட்டு கிடைச்சிருக்கு. 4 செட்டுக்கும் நம்ம ஃபேக்டர் செட் பண்ணணும். இந்த சைடு கொண்டு வந்துருங்க. எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஐ இதன் சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் ஐ இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் √3 இதை ஒரு சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் √3. இப்ப இந்த 4 செட்டையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கல அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அப்ப என்ன வரும்? therefore the required equation. எவ்வளவு வேகமா செய்யணுங்க. therefore the required equation பாருங்க, x minus 1 minus I into x minus 1 plus I into x plus 2 minus √3 into x plus 2 plus √3 equal to 0. ஸோ இதுக்கு ஒரு a minus b a plus b a minus b ஃபார்முலா, இங்க ஒரு a plus b a minus b ஃபார்முலா. இதெல்லாம் போட்டு மல்டிப்ளை பண்ணா ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு போட்டுறேன் பாருங்க. x power 4 plus 2x cube minus 5x square plus 6x plus 2 equal to 0. ஸோ இது போல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் பார்த்து ரீட் பண்ணிக்காங்க. ஸோ அவங்க கட்டாயமா இந்த ஃபார்மேட்ல ஈஸியா கூட அவங்க கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு டிஆர்பில இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. இது ஈஸியா நமக்கு ஒரு டிஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின் தான்.
the solution, solve the equation, TRB question நம்ம போட்டிருக்கிறது, solve the equation x power 4 minus 10x square plus 1 is equal to 0. X power 4 minus 10x square plus 1 is equal to 0. Given the root root 2 plus root 3. Given the root. இதாங்க பார்த்தா தெரியும். இதை கொடுத்துட்டு அவங்க 4 ஆன்சர் செட் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. இப்போ இது ஒரு ரூட்டா, √2 பிளஸ் √3ங்கிறது இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட். சரி, இப்ப இங்க டிகிரி பாருங்களேன் 4ன்னு இருக்கு. அப்போ மொத்தமா இதுக்கு 4 ஆன்சர் வரும். இப்ப பார்த்தா தெரியும் இது ரிலேஷனல் ரூட். ஒரு ரூட் பாரு எப்படி இருக்குனாக்கல √2 பிளஸ் √3 இருக்கு. இங்க ஒரு √3 போட்டாவே அதுக்கு 2 சொல்யூஷன் எழுத முடியும். இங்க ஒரு ரூட் போட்டா இன்னொரு 2 எழுத முடியும். அது மொத்தம் 4மே இதை வச்சு போட்டுடலாம். இது எந்த ஒரு ப்ரொசீஜர்லயும் சால்வ் பண்ணவே தேவையில்லை. பாருங்க, the roots are முதல் ரூட் வந்து √2 பிளஸ் √3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் இது என்ன செய்யறேன், √2 இந்த பிளஸ் √3 மைனஸ் √3 போடுறேன். அடுத்தது ரெண்டுமே மைனஸ் வச்சிடுறேன். √2 மைனஸ் √3. இன்னும் ஒரு காம்பினேஷன் போட முடியும் இல்லையா, இதை பிளஸ் ஆகிட்டு இதை மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் √2 பிளஸ் √3. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட 4 டிஃபரெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த ரேஷனல் ரூட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப சுலபமான ஒரு கான்செப்ட் தான். இதை வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியா போட முடியுதுங்க. ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் போட்டு இந்த முதல் டைப்பை முடிச்சிடுறோம். அடுத்து டைப் 2க்கு போகலாம். ரைட், இந்த டைப்பை இப்ப ரெஃப் பண்ணிட்டு அடுத்த டைப் போவோம். நான் என்ன அடுத்த கொஸ்டின் முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் டைப் வரலாம். Question number 4. Fourth question. X power 4 plus 2x cube minus 5x square plus 6x plus 2 equal to 0. If 1 plus I is one root. If 1 plus I is one root. Find the other root. Find the other root. Find the other root. So நம்ம பார்த்தா இங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்த உடனே ஒரு ரூட் கொடுத்தா காம்ப்ளெக்ஸ்ல இன்னொரு ரூட் சொல்லிடலாம். Therefore the roots are 1 plus I, 1 minus I. இது ரெண்டும் நமக்கு ரூட்டா கொடுத்துட்டாங்க. அப்ப இதை வச்சு நம்ம ஃபேக்டர் செட் பண்ணும்போது x is equal to 1 plus I, அப்ப x is equal to -1 minus I இது ஒரு செட்டும், இன்னொரு செட்ல x is equal to 1 minus I ன்னு கொடுத்தாங்கன்னா x minus 1 plus I இது ஒரு செட் வரும். அப்ப இதை வச்சு நம்ம ஒரு அந்த 4 சொல்யூஷன் வரணும். இல்ல 2 சொல்யூஷன் நம்ம எடுத்துட்டோம். அப்ப இந்த ரூட் கம்பைன்ட் ரூட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும்னா x minus 1 minus I into x minus 1 plus I அப்படின்னு வருதுங்க. இது a minus b a plus b ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா x minus 1 the whole square minus I ஸ்கொயர்னு வரும். இதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்படியே ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 1 I ஸ்கொயருக்கு -1 -1 இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1ன்னு வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 அப்படின்னு கிடைச்சது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. சைன் கரெக்டா செக் பண்ணிக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1. ஓகே, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்காங்க. இப்போ இந்த இந்த பாலினாமில இது டிவைட் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல போட்ட அந்த கான்செப்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 2. அதுவும் இங்க சைட்ல
அது டிவைட் பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x+2. இதை கரெக்டா செக் பண்ணிக்காங்க. இல்லாட்டில் இங்க ஏதாவது தப்பு நடந்துச்சா பார்த்துக்கிறோம். 1 செகண்ட் நம்மளே பார்ப்போம் இருங்க. 1 + i 1 - i -1 இங்க மைனஸ், இது மைனஸ், இங்க வரும்போது பிளஸ். ஓகே, a ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கரெக்டாக தான் இருக்கு. i ஸ்கொயர் வேல்யூ -1, மைனஸ் ஆஃப் மைனஸ் +1. ஓகே, இது வரை கிளியரா இருக்கு. பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x+1. இப்போ இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சாதான் கரெக்டா இது மல்டிப்ளை ஆகி கேன்சல் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து -2x3, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2x². இது ரொம்ப சின்ன கிளாஸ் கொஸ்டின் தான், அதில் அப்படியே போட்டு வரேன். இதுக்கு மைனஸ் சைனை மாத்துங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், அப்போ 4x³ வந்திருக்கு. இது மைனஸ் இது மைனஸ், 5 ரெண்டும் -7x² வந்தாச்சு. ஒரு டேர்முக்கு கீழே இறக்குவோம், +6x. அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, x² இருக்கு, இங்க x³ இருக்கு, அதே போல இங்க 4 இருக்கு. கட்டாயமா அப்ப என்ன வரணும்னா இந்த இடத்துல +4xன்னு போட்டா வந்துடும். +4x மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இந்த 4x எடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லா 4 × x² × x அப்ப என்ன ஆகுனா 4x³. 4க்கும் இதுக்கும் 4 2 8 -8x². 4க்கும் இதுக்கும் +8x. இதுக்கு ஒரு மைனஸ் கொடுத்துருங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு. +8 -7 அப்போ x². இது -8ல 6 போச்சுன்னா 2. ஸோ x² -2x அப்படின்னு வந்திருக்குங்க. கடைசி டேர்மையும் இறக்கிருங்க. அப்படியே கொண்டு வந்து இந்த 2 இறக்கிடலாம். +2. ஸோ x² -2x +2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன போடணும், இங்க x² இருக்கு, இங்க x² இருக்கு, நேரடியா +1ன்னு போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ 1 × x², மைனஸ் இது ரெண்டும் வரும்போது பாருங்க 4 4 2 சாரி 1 1 2, அப்போ -2x. ஸோ 1 × 2 +2. பொறுமையா ஒரே டைம் செய்யுங்க. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகுது பாருங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ் டோட்டலா கேன்சல் ஆகி =0 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நமக்கு x² -2x +2 அப்படிங்கிறது எங்க இருக்கு, இன்னொரு இதுல கோஷன்டா கிடைச்சிருக்கிறது இதுதான் கிடைச்சிருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்க, x² + 4x + 1 = 0. இது கோஷன்டா கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இதை சால்வ் பண்ணணும். x² + 4x + 1 இதை சால்வ் பண்ணி எடுக்கணும். சால்வ் பண்ணா என்ன வரும் பாருங்க, x -b ± √b² - 4ac/2a இந்த ஃபார்முலால போகணும். -b னா -4 ± √b², 16 - 4ac அதெல்லாம் சேர்ந்தா 4 தான் வருது, /2 = -4 ± 12. நாமும் 12 தான் வருது, 12. அப்ப 2√3ன்னு வந்துடும். இது 2√3/2. 2 காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்காங்க. -2 ± √3, -2 ± √3. மொத்தம் இது 4th ஆர்டர் ஈக்குவேஷனுங்கிறதுனால 4 ரூட் வரணும். ஒரு ரூட் வந்து 1 + i, இன்னொரு ரூட் 1 - i. இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 ரூட் இருக்கு. -2 + 3 ஒரு ரூட், -2 -√3 ஒரு ரூட். ஆக இந்த 4 ரூட்டும் இதுக்கு ஆன்சர். ஸோ டைப் 1ல வரக்கூடிய இந்த எல்லா ஃபார்மேட் கொஸ்டின்ஸையும் இதுல காட்டியாச்சுங்க. ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடியது டைப் 2. ஸோ இது போட்டுக்காங்க. அடுத்து டைப் 2 போகலாம். ஸோ டைப் 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. டைப் 2 ப்ராப்ளத்துல நம்பர் 1, if alpha, beta, gamma are the roots of the equation, if alpha, beta, gamma
are the roots of the equation alpha, beta, gamma are the roots of the equation x power 4 alpha, beta, gamma and delta are the roots of the equation x power 4 plus px cube plus qx square plus rx plus s equal to 0. Then alpha, beta, gamma இங்க ஒன்று போட்டிருக்கேன் delta are the roots of the equation x power 4 plus px cube plus qx square plus rx plus s is equal to 0. Then இதுல இருந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். Then summation alpha அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா summation alpha beta என்ன அப்படின்னு கேட்கலாம். அல்லது summation alpha beta gamma என்ன வரும்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்பா பீட்டா காமா டெல்டா என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். இது என்ன வந்து புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி இது முன்னாடி அந்த ஃபார்மேட்டை பார்த்துருக்குறோம். முதல்ல டிகிரி செக் பண்ணிக்கணும். 4 3 2 1 கான்ஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா இடையில் நாம 0 வச்சுட்டு எழுதணும், மாட்டிக்கூடாது. பாருங்க முதல் டேர்ம்